ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தஹி பைகன் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். 2 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 3 பூண்டு தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெரிய கத்திரிக்காவை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தின்னாக ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரை பண்ணும்போது சீக்கிரமாக வெந்துடும். இப்போது ஒரு பிளேட்டில் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த மிக்சருக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை எந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ண போகிறீங்களோ அந்த எண்ணெயில் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் இன்னும் கூட வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அப்புறம் இது எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த கத்திரிக்காய் மேலே அப்ளை பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அப்புறம் ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றி இந்த கத்திரிக்காய் எல்லாம் போட்டுடுங்க. இந்த கத்திரிக்காய் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற விடுங்க. அப்போ தான் அந்த மிக்சர் எல்லாம் அதில் ஊறி கொஞ்சம் நல்லா இருக்கும் நமக்கு. இதை நல்லா 2 சைடு திருப்பி போட்டு நார்மலாக நம்ம ஃபிஷ்ஷு இந்த வாழைக்காய்லாம் வறுப்போம்ல அந்த மாதிரி வறுத்து எடுத்துருங்க. நல்லா இன்னொரு சைடும் திருப்பி போட்டு நல்லா செவக்கிற அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துடணும். எடுத்து இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இன்கேஸ் இது ரொம்ப தடியாக இருக்குது வேகலை அப்படின்னா ஒரு பிளேட்டு மேலே வச்சு மூடி நீங்கள் வேக வச்சுக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். இது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு அதை நல்லா பொரிஞ்சதும் சீரகம் போட்டு அதுவும் நல்லா பொரிஞ்சதும் பச்சை மிளகாய், பூண்டு அது 2த்தையுமே போட்டு நல்லா வதக்கிட்டு 2 காஞ்ச மிளகாய் போட்டு வதக்கிட்டு நம்ம எடுத்துருக்க அந்த கருவேப்பிலையும் இதிலே போட்டுட்டு நல்லா வதங்கினதும் அதுக்கப்புறமா அந்த நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஆனியனை போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு இந்த மிக்சருக்கு தேவையான அளவு மட்டும் நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா தயிருக்கு தனியாக நான் உப்பு போட்டு கடைஞ்சி வச்சுருக்கேன். அப்புறம் இது நல்லா வதங்கினதும் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் அப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வெறும் மிளகாத்தூளும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய்லாம் அதில் கொஞ்சம் வெளியில் வரும். அந்த டைமில் நம்ம உப்பு போட்டு கடைஞ்சி வச்சுருக்க அந்த தயிரை இதில் ஊற்றிட்டு லைட்டாக கொதி வர டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த கத்திரிக்காயையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் அது நல்லா அதில் மர்ஜ் ஆகணும். மர்ஜ் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கொத்தமல்லி தழையை இதில் மேலே போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா தஹி பைகன் ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.